ஒவ்வொரு முறையும் சவால்கள சந்திக்கும்போது, திரும்ப திரும்ப அதே தப்ப பண்றீங்களா? செஞ்ச தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்காம, ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கிற மாதிரி தோணுதா? ஒரு படிக்கட்டுல ஏறி, மறுபடியும் வழுக்கி விழுற மாதிரி உங்க வாழ்க்கை ஒரு முடிவே இல்லாத போராட்டமா இருக்கா? ஆனா ஒண்ண கேளுங்க, உங்க போராட்டங்களையே ஒரு பாடமா மாத்தி, உங்கள ஒரு வெற்றியாளரா ஆக்குற அந்த ஒரு சக்தி வாய்ந்த பழக்கத்த நீங்க கத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த ஒரே ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு சவாலையும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா மாத்தும். இந்த வீடியோவோட இறுதியில அந்த பழக்கம் என்ன? அதை எப்படி உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. பிரச்சனையின் ஆழம். த டெப்த் ஆஃப் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஒரு புதுசா தொழில் தொடங்கலான்னு ஆரம்பிப்போம். ஆனா கொஞ்ச மாசத்திலேயே சோர்வாகி விட்டுடுவோம். ஒரு பரீட்சைக்கு ராப்பகலா படிப்போம். ஆனா எதிர்பார்த்த மார்க் வராது. ஒவ்வொரு நியூ இயருக்கும் எடை குறைச்சே ஆகணும்னு சபதம் எடுப்போம். ஆனா 2 வாரத்துல பழைய சாப்பாட்டு முறைக்கு மாறிடுவோம். உறவுகள்ல வர சிக்கல சரி செய்ய பார்ப்போம். ஆனா அதே சண்டை திரும்ப திரும்ப வரும். ஒவ்வொரு தடவையும் நாம தோற்கும்போது நமக்குள்ள ஒரு விரக்தி, கோபம், ஏன் நம்ம மேலேயே ஒரு அவநம்பிக்கை கூட வரும். இது ரொம்ப இயல்பான ஒன்று தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த உணர்ச்சிகளால நாம எங்க தப்பு செஞ்சோம்னு யோசிக்கிறதையே நிறுத்திடுறோம். அதுக்கு பதிலா நாம என்ன பண்ண போறோம்? அடுத்த தடவை இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இன்னும் அதிக எனர்ஜி போடணும்னு நினைக்கிறோம். ஆனா இது தப்பான ரூட்ல வேகமா கார் ஓட்டுற மாதிரி. எவ்வளவு வேகமா போனாலும் நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது. ஒரு செவுத்துல திரும்ப திரும்ப மோதுறதால என்ன பிரயோஜனம்? செவுரு உடையாது. நம்ம தலை தான் வலிக்கும். இந்த சுழற்சிக்கு என்ன காரணம்? சில சமயம் நம்ம ஈகோ, நான் செஞ்சது தான் சரின்னு நம்புறது. சில சமயம் பயம். ஒரு புது வழியை ட்ரை பண்ணா அதுவும் தோத்து போயிடுமேங்கிற பயம். பல நேரங்கள்ல தோல்வியை ஒரு நெருப்பு கங்கு மாதிரி பார்க்குறோம். கையில வச்சுக்கிட்டா சுட்டுடும்னு உடனே தூக்கி எறிஞ்சிட நினைக்கிறோம். அதனால அதை பத்தி நினைக்கவே விரும்ப மாட்டோம். அப்படியே மறந்துட்டு அடுத்த முயற்சிக்கு போயிடலான்னு நினைப்போம். ஆனா நாம மறக்கிறது தோல்வியே இல்ல, அதுல இருந்து கிடைக்க வேண்டிய பாடத்தை. சக்தி வாய்ந்த என்ஜின் இருந்தும் சேத்துல சிக்கின வண்டி மாதிரி திறமையும் உழைப்பும் இருந்தும் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கும். ஆனா இந்த விரக்தியான சுழற்சியை உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நிரூபிக்கப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழி. இது ஏதோ மேஜிக் இல்ல, ஒரே ராத்திரியில நடக்க போற அற்புதமும் இல்ல. இது ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தோட பேரு சிந்தித்து கற்கும் பழக்கம். த ஹேபிட் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோல்வியை ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்காம அது ஒரு கமாவா பார்க்குற மனப்பான்மை. ஒவ்வொரு சவாலையும் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு டீச்சரா பார்க்குற பழக்கம். உலகத்துல இருக்கிற எல்லா வெற்றியாளர்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்றாங்க. அவங்க தோற்காதவங்களே கிடையாது. ஆனா அவங்க ஒவ்வொரு தோல்வியிலும் இருந்து ஒரு விலை மதிப்பில்லாத பாடத்தை கத்துக்கிறாங்க. அவங்க ஒரே தப்ப 2வது தடவை செய்யவே மாட்டாங்க. வெற்றிங்கிறது தோத்து போகாம இருக்கிறது இல்ல. வெற்றிங்கிறது ஒவ்வொரு தடவை கீழே விழும்போதும் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் புத்திசாலியா எழுந்திருக்கிறது. அந்த புத்திசாலித்தனத்தை நமக்கு கொடுக்கறது தான் இந்த சிந்தித்து கற்கும் பழக்கம். இந்த பழக்கம் உங்க அணுகுமுறையே அடியோட மாத்திடும். நீங்க சவால்களை பார்த்து பயப்பட மாட்டீங்க. அதுல இருந்து என்ன கத்துக்கலான்னு தேட ஆரம்பிப்பீங்க. சிந்தித்து கற்கும் பழக்கத்தை எப்படி உருவாக்குறது? உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு தோல்வியை ஏத்துக்கிறது. ஒரு தோல்வி வந்த உடனே நம்மளோட முதல் ரியாக்ஷன் கோபம், வருத்தம், இல்லைன்னா நம்ம மேலேயே அனுதாபப்படுறது. இந்த உணர்ச்சிகள்ல இருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி வர்றது. தோல்வியை ஒரு பர்சனல் அட்டாக்கா பார்க்காம அது ஒரு சம்பவம், ஒரு டேட்டா அப்படின்னு பாருங்க. சரி, இது நடந்துருச்சு, நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல, இதை ஏத்துக்கிறது தான் முதல் வெற்றி. உணர்ச்சிகள் ஒரு புயல் மாதிரி. அது நின்னதுக்கு அப்புறம் தான் தெளிவா யோசிக்க முடியும். ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்கறது. தோல்வியை ஏத்துக்கிட்ட பிறகு ஒரு டிடெக்டிவ் மாதிரி உங்க செயல்களை அலசி ஆராயணும். ஆனா உங்களை குற்றம் சொல்ற ஒரு ஜட்ஜ் மாதிரி இல்லாம துப்பு துளக்கிற ஒரு டிடெக்டிவ் மாதிரி கேள்விகளை கேளுங்க. நோக்கம் நம்மளை தண்டிக்கிறது இல்ல, உண்மையை கண்டுபிடிக்கிறது. நான் என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தேன்,
ஆனா உண்மையில் என்ன நடந்துச்சு, இந்த ரிசல்ட்டுக்கு என்னெல்லாம் காரணமா இருந்துச்சு, இதுல எது என் கண்ட்ரோல்ல இருந்தது, எது என் கண்ட்ரோல்ல இல்ல, இந்த முழு ப்ராசஸ்லயும் நான் எங்க சரியா செஞ்சேன், நான் எங்க தப்பு பண்ணேன், இத அடுத்த முறை எப்படி இன்னும் பெட்டரா பண்ணணும். இந்த கேள்விகள் பழிய உங்க மேலேயோ மத்தவங்க மேலேயோ போடாம தீர்வை நோக்கி உங்க கவனத்தை திருப்பும். பாடத்தை எழுதி வைக்கிறது. நம்மளோட யோசனைகள் காத்துல சீக்கிரம் கரைஞ்சிடும். இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற தெளிவான பாடம் நாளைக்கு காலையில மறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கத்துக்கிட்ட பாடத்தை எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விமான விபத்துக்கு பிறகு அதோட பிளாக் பாக்ஸை எடுத்து ஆராய்ஞ்சு என்ன தப்பு நடந்ததுன்னு கண்டுபிடிப்பாங்க. எதுக்கு? அதே தப்பு இன்னொரு தடவை நடக்கக்கூடாதுன்னு தான். உங்க நோட்புக் தான் உங்க வாழ்க்கையோட பிளாக் பாக்ஸ். அதுக்கு கற்ற பாடங்கள்னு தலைப்பு கொடுங்க. ஒவ்வொரு அனுபவத்துக்கு பிறகும் நீங்க கத்துக்கிட்ட பாடத்தை 1-2 வரியில எழுதி வச்சுக்கோங்க. இந்த எழுத்துப்பூர்வமான பதிவு உங்க தனிப்பட்ட ஞான புதையலா மாறும். பாடத்தை செயல்படுத்துதல், இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான படி. ஒரு சமையல் புத்தகத்தை படிக்கிறது மட்டுமே உங்களை ஒரு நல்ல சமையல்காரரா ஆக்காது. நீங்க கிச்சனுக்குள்ள போய் அந்த ரெசிபியை வச்சு சமைச்சு பார்க்கணும். அதே மாதிரி நீங்க கத்துக்கிட்ட பாடத்தை அடுத்த வாய்ப்புல கவனமா பயன்படுத்தணும். உங்க கற்ற பாடங்கள் நோட்புக்கை வாரத்துக்கு ஒரு முறை புரட்டி பாருங்க. அடுத்த முறை அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க எழுதின பாடம் உங்க நினைவுக்கு வரும். அப்போ பழைய தவறான பாதையில போறதுக்கு பதிலா நீங்க புது புத்திசாலித்தனமான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க இதை பயன்படுத்தும் போது அந்த பாடம் உங்க மனசுல பதிஞ்சு உங்க இயல்பாவே மாறிடும். அடுத்ததா மாற்றத்தை காட்சிப்படுத்துதல். இந்த ஒரு பழக்கத்தை நீங்க கடைப்பிடிக்க ஆரம்பிச்சதும் உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பழக்கத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் ஒரு செவுத்துல முட்டி நின்று திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்திருப்பீங்க. ஆனா இந்த பழக்கத்துக்கு பிறகு அதே புதிர் வழிக்கு இப்போ உங்க கையில ஒரு மேப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு செவுத்துல முட்டும் போது அது ஒரு முட்டு சந்துன்னு உங்க மேப்ல குறிச்சிருப்பீங்க. அடுத்த தடவை நீங்க அந்த பாதைக்கே போக மாட்டீங்க. மெதுவா ஆனா நிச்சயமா நீங்க அந்த புதிரோட வெளியேறும் வழியை கண்டுபிடிச்சிருவீங்க. சவால்கள் இனிமே உங்க எதிரிங்க இல்ல, அவை உங்க வழிகாட்டிகள். தோல்விகள் இனிமே உங்களை முடக்கிற தடைகள் இல்ல, அவை உங்களை மேலே ஏத்தி விடுற படிக்கட்டுகள். உங்க பிசினஸ்ல தோத்து போன ஒரு ப்ராஜெக்ட் அடுத்த வெற்றி ப்ராஜெக்டுக்கான ப்ளூ பிரிண்டா மாறும். உங்க உறவுகள்ல ஒரு வாக்குவாதம் ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா மாறும். நீங்க உங்க வண்டியோட சிறந்த மெக்கானிக் மாதிரி ஆயிடுவீங்க. உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க. உங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ண கத்துப்பீங்க. ஒரு காலத்துல உங்களை பயமுறுத்தின அதே சவால்கள் இப்போ உங்களுக்குள்ள ஒரு விதமான ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தூண்டுறத நீங்க பாப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு சவாலுக்கு பின்னாடியும் ஒரு பாடம் ஒளிஞ்சிருக்குன்னு, அந்த பாடம் உங்களை இன்னும் வெற்றியாளரா மாத்த போகுதுன்னு தெரிஞ்சிருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த ஒரே பழக்கம் சிந்தித்து கற்கும் பழக்கம். உங்க தோல்விகளை சும்மா கடந்து போகாதீங்க. நில்லுங்க, கவனியுங்க, பாடம் கத்துக்குங்க. இன்னைக்கே இதை முயற்சி செய்யுங்க. சமீபத்துல நீங்க சந்திச்ச ஒரு சிறிய தோல்வியை நினைச்சு பாருங்க. ஒரு காகிதத்தை எடுத்து அந்த அனுபவத்திலிருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரே ஒரு பாடத்தை எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே போல சவால்களை சந்திக்கும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆழமான கருத்துக்களுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வாழ்க்கை நமக்கு சவால்களை கொடுக்கறது நம்மளை தோற்கடிக்க அல்ல, நமக்கு கற்பிக்க. கற்றுக்கொள்ள தயாராயிருங்க. வெற்றி நிச்சயம்.